வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம ப்ரீவியூல மேக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மேக்ஸ் சீரிஸ்ல நம்ம 17 வீடியோ ஆல்ரெடி முடிச்சாச்சு. இது 18வது வீடியோ, சரிங்களா? இது எந்த எக்ஸாம் அப்படின்னா 2023ல கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் ட்ரெஷர்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் அண்ட் போர்டு கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம், ஓகேங்களா? அவங்களுக்கு வச்ச எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம்ல 25 சம் இருக்கு. அந்த 25 சம்மையும் நம்ம ஒவ்வொன்றா லைன் பை லைனா எப்படி சிட்டதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Find the missing letter with number from the following. பின் வருவனவற்றுள் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ E5ன்னு கொடுத்துட்டாங்க, E5, ஓகே. அடுத்து G7ன்னு கொடுத்துட்டாங்க, I9ன்னு கொடுத்துட்டாங்க, K11ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல A to Z வரையும் ஏக்கு என்ன நம்பர் இருக்கு, இசட்டுக்கு என்ன நம்பர் இருக்கு வரையும் நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் இதை நீங்க ஈஸியா போட முடியும். இதுல டிஃபரன்ஸ் பாருங்களேன். 5க்கு அப்புறம் எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு, +2. 7க்கு அப்புறம் +2, +2. அடுத்து என்னதான் வரும்? +2 தான் வரும். +2னா இங்க எத்தனை இருக்கும்? 13 இருக்கும். 13வது நம்பருக்கு ஈக்குவலான எழுத்து என்ன அப்படின்னா M. அப்போ M தான் 13. இது எப்படி நான் வச்சுக்கலாம்? M திருப்பி போடுங்க, 3ன்னு வருதா? அப்போ 13. அப்போ ஆன்சர் B. Find the simple interest on Rs 35,000 at 9% per annum for 2 years. 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, PNR/100 தான் ஃபார்முலா. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதோட இது என்ன அப்படின்னா பிரின்சிபல் 35,000 இன்ட்டு 9 இன்ட்டு 2 இயர்ஸா டிவைட் பை 100 போடுவோம். 100 அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 9×2 18, 35 இன்ட்டு 18ன்னு போடலாம். அதுக்கப்புறம் அந்த 0 ஆட் பண்ணிக்கலாம். 8 40, 3 24, 24 28, 1 5 1 3 3, 8 5 13, 6, 6300ன்னு வருது. 6300 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி. A family went to a hotel and spent Rs 350 for food and paid extra 5% as GST. Find the amount paid by them, CGST and SGST. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில அரசு சரக்கு மற்றும் சேவை வரியாக GST, SGST செலுத்தப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 350ல் 5% எவ்வளவு கண்டுபிடிங்க. 350ல் 5% எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 35 × 5 எவ்வளவு வரும்? 4 5 5 25, 3 5 5 175, 175 டிவைட் பை 10ன்னு இருக்கும். அப்போ இதை இது பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? அதாவது 17.5ன்னு வரும், சரிங்களா? சரி, 17.5ன்னு வந்துருச்சு. CGST, SGSTயும் சரிபாதியா பிரிச்சுக்குவாங்க. இங்க ஆப்ஷன்ல சரிபாதியா பிரிச்ச மாதிரி என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. சரிபாதியா பிரிச்சுக்கிற ஆன்சர் 8.75, 8.75 பார்த்தோடனே போட்டலாம். சரி, எதுக்கும் டவுட்னா கூட்டி பாருங்க. 8யும் 8 கூட்டினா எவ்வளவு வரும்? 16 வரும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க 0.75, இங்க ஒரு 0.75, ரெண்டையும் கூட்டினா அப்படின்னா எவ்வளவு வரும்? 1.5 வரும். கூட்டினா 17.5 வருது. அப்போ ஆன்சர் இது ஆன்சர். இங்க பாருங்க, given f of x equal to -1/2x is a function from n to z, then the range of f is அப்படின்னு கேட்டிருக்காங்க. range of f is அப்படின்னு கேட்டிருக்காங்க. f of x equal to -1/2x என்பதிலிருந்து n இலிருந்து z வரை வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எனில் f இன் வீச்சகம் டேஸ் ஆகும். அதாவது இது இயல் எண், இது முழுக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ள இருக்கிறதுல இதோட வீச்சகம் என்னவா இருக்கும்? இப்போ இதுக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுத்து பார்த்தாலே அந்த வேல்யூ கொடுக்கும்போது அது வீச்சு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, f of x-க்கு பதிலா x-க்கு 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்க என்னதான் வரும்? 1 தான் வருமா? 1 கொடுத்தா என்ன ஆகும்? 2 × 1 2 தான் வரும். அப்போ 1 × -1 × -1, -1 × -1னா +1ன்னு வரும். இது F1க்கு. இதுவே F2 கொடுத்தாலும் -1 2 power
மைனஸ் +2. ஓகே, இப்படி போட்டோம் அப்படின்னாலும் அது என்னவா மாறும்? -1/4ன்னு மாறும். அப்போது இந்த இடத்துல வந்து 2 இருக்கிறனால 2ஓட எதை கூட்டினாலும் நமக்கு என்னதான் வரும்? 2ஓட எதை கூட்டினாலுமே எதை பெருக்கினாலுமே நமக்கு என்னதான் வரும்? இரட்டைப்படை தான் வரும். இரட்டைப்படை வந்து 1க்கு மேலே வந்து இரட்டைப்படை இருக்கும் போது 1 எப்படி போட்டாலும் வந்து 1 தான் வரப்போகுது. ஆனால் அது மைனஸாக ப்ளஸ் ஆகும்போது இங்கே ப்ளஸ் தான் வரப்போகுது. அப்போ +1. அப்போ இது என்னதான் வீச்சகமாக இருக்கும் அப்படின்னா +1ங்கிறது தான் இதோட வீச்சகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து, what is the number of lines of symmetry for regular? இங்க வந்து பென்டகன் போட்டுக்கங்க, ரெகுலர் பென்டகன். ஒரு ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்க. இப்போ ஒழுங்கு ஐங்கோணம் எப்போ இருக்குன்னு பாருங்க. எனக்கு அவ்வளவு சரியான படம் வரையுது, இதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து சமச்சீர் கோடுகள். இப்போ இதை வந்து கரெக்டாக எண்ணணும். இங்கே பாருங்க, இங்கே வந்து இதை வந்து ஏன்னு கொடுத்துடலாம், இது பின்னு கொடுத்துடலாம், இதை சின்னு கொடுத்துடலாம். இப்போது ஒவ்வொன்றா எண்ணலாம். 1, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எண்ணக்கூடாது. என்ன சீனு போட்டாச்சா? இது 2, இது ஆப்போசிட்டில் இருக்கிறது எண்ணக்கூடாது, இங்கே டீனு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3, இது ஆப்போசிட்டில் இருக்கிறது எண்ணக்கூடாது, இங்கே வந்து ஈனுக்கு போட்டுக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு இங்கே அங்கே போடலையா, அப்போ இது 4ன்னு போடு. ஓகே, இங்கே மாற்றிக்கலாம். இதை பீனு கூட இங்கே போட்டுக்குங்க. இது 4, இது 5. ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை தான் இருக்குது? இது எல்லாத்தையும் எண்ணக்கூடாது, இது மட்டும் தான் எண்ணணும். அப்போ வந்து 1, 2, 3, 4, 5. அப்போ சமச்சீர் கோடுகள் எண்ணிக்கை 5. ஆன்சர் அவ்வளோதான். இது நல்லா பார்த்துங்க. If 15 men take 40 days to complete a work, how long will take it if 50 more men join them to complete the same work னு கேட்டிருக்காங்க. அதாவது 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வாருங்கிற ஒரு அசம்ஷன் இருக்கு. அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேலை எத்தனை நாள் முடியும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இப்போ மென்னு டே H1 டிவைட் பை ஒர்க் 1 இருக்கா, அதிலேயே இதையும் வந்து சப்ஜெக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ என்ன இருக்கு? மென் 1 எவ்வளோ? 40, சாரி எவ்வளோ இருக்காங்க? 15 ஆண்கள் இருக்காங்க. 15 ஆண்கள் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 40 நாளில் முடிப்பாங்க. அதுவே 30 ஆண்கள் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டால் வேலை முடிஞ்சா. இப்போ பாருங்க, இந்த 0 அடிச்சிடலாம். 1 3 3 5 3 5, அப்போ 4 5 20 நாளில் முடிப்பாங்க. ஆன்சர் வந்துச்சுங்களா? 20. அவ்வளோதான். அடுத்து, a cubical tank hold 64,000 liters of water. Find the length of its side in meter. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் திறன் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 1000 லிட்டருங்கிறது எவ்வளோ மில்லி லிட்டருங்க, அதாவது எவ்வளோ மீட்டர் கியூப்ங்கிறது தெரியணும். ஒரு மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகேங்களா? அப்போ இங்கே எத்தனை லிட்டர் கொடுத்துருக்காங்க? 64,000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 64,000 லிட்டரை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1000ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மீட்டர் கியூப் கிடச்சிடும். அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 64 தான் வருது. அப்போ 64 மீட்டர் கியூப் இருக்கு. 64 மீட்டர் கியூப் இருக்கு. அப்போ ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? ஏ கியூப். ஓகே, ஏ கியூப்னு போட்டாச்சா? இந்த கியூப்பை வந்து இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா கியூபு 64 எம் கியூப். 64 வந்து நம்ம எப்படி போடலாம்? 4 × 4 × 4 × 4ன்னு போடலாமா? இந்த 3 நாளுக்கு பதிலாக ஒரு நாளை மட்டும் வெளியே எடுக்கலாமா? இது எம் கியூப்ல இருந்து ஒரே ஒரு எம் மட்டும் வெளியே போமா? அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கு? ஒரு பக்கத்தோட மதிப்பு மட்டும் என்ன இருக்கு? 4m. 4m இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். இதுதான் பார்த்துங்க. அடுத்து, find the difference between simple interest and compound interest on RS 1200 for 1 year at 10% per annum reckoned half yearly போட்டிருக்காங்க. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை 10%, அது ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 1200க்கு அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா
அதாவது இதுல வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆண்டு கொடுத்துட்டாங்க 10%, அசல் வந்து 1200 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டாலா? அப்ப அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அப்படின்னா எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா பாருங்க, இதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா PR² / 100² போடுவோமா? இங்கதான் அரையாண்டிற்கு ஒரு டைம் தானே, அப்போ வருஷத்துக்கு கணக்கிட போகும்போது எத்தனை அரையாண்டு இருக்கும்? 2 அரையாண்டு இருக்குமா? அப்ப இதுலயே அதை வந்து சப்ஜெக்ட் பண்ணிடலாம். 1200 எத்தனை பர்சன்டேஜ்? இங்க வந்து 10%ங்கிறது 1 இயருக்கு அப்படின்னா ஹாஃப் இயருக்கு எவ்வளவு வரும்? 5% தான் வருமா? அப்போ 5 × 5ன்னு போடுவோம், டிவைட் பை 100 × 100. இந்த 100 இந்த 100 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து 4 5 5, 20 5 100, 4 5 5, 4 5 20, 4 3 12. அப்போ ஆன்சர் வந்து 3. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3. வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 3ன்னு வந்துடும். ஒன்றும் இல்லை, இது வந்து 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் முறையில டிஃபரன்ஸ்க்கு தான் இந்த ஃபார்முலா. ஆனா இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடப்படுறாங்க. அப்போ இதே ஃபார்முலாவை நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். இங்க என்ன மட்டும் பண்ணணும் அப்படின்னா இந்த 10%ங்கிறது அரையாண்டுக்கு 5%ங்கிறத மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அடுத்து, Stephen invested Rs 10,000 in a savings bank account that earned 2% simple interest. Find the interest earned if the amount was kept in the bank for 4 years. ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% தனி வட்டி வீதத்தை முதலீடு செய்தார். எனில் 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தனி வட்டியின் தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. PR/100 தானா? 10,000. எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி? 2%. எவ்வளவு ஆண்டுகள்? 4 ஆண்டுகள். இதையும் அடிச்சிடலாம். அடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கு? 8,000 800ன்னு வருது. 800 எங்க இருக்கு? Rs 800. அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்து, a car travels 90 km in 2 hours 30 minutes. 2 hours 30 minutes. நான் நோட் பண்ணிங்க. How much time is required to cover 210 kilometers? ஓகே, இதுதான் கொஸ்டினே. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. இப்போ 90 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 2 மணி நேரம் 30 நிமிஷமா? 2 மணி நேரம் 30 நிமிஷத்தை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 × 60 போட்டோம் அப்படின்னா இதுல 120 வருமா? இதோட ஒரு 30 கூட்டணும் அப்படின்னா 150 நிமிஷம் ஆகுது. இப்படி நிமிஷத்துக்கு மொத்தமா மாத்திங்க. அதே மாதிரி 210 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதானே. இப்போ இதையும் அடிச்சிடலாம். 3 9, 7 3 21, 3 5 5, 7 5 30, 350 வந்துருச்சு. ஓகே, இதை மறுபடியும் டிவைட் பை 16 போடுவோமா? இதை டிவைட் பை 16 போடும் போது நீங்க எடுத்தோடனே கண்டுபிடிச்சலாம். இப்போ 6 மல்டிப்ளை சொல்லிக்கிட்டே போங்க. மணி நேரத்தை மட்டும் 6 மல்டிப்ளை சொல்லிட்டே போங்க. 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24, 5 6 30. அப்போ 30னா 300 மணி நேரத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 60ஆல் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 5 மணி நேரம் கிடைச்சிரும். மீதி எவ்வளவுதான் இருக்கு? 50. அப்ப 50 நிமிஷம். அப்ப 5 மணி நேரம் 50 நிமிடம் எங்க இருக்குன்னு பாருங்க. 5 மணி நேரம் 50 நிமிடம். சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளவுதான். அடுத்து இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு பின்ன வடிவத்துல வந்து எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. எல்சிஎம் டிவைடட் பை HCF. இந்த ஃபார்முலா வந்து நான் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மேலே எல்சிஎம் கண்டுபிடிச்சா கீழே HCF கண்டுபிடிக்கும். மேலே இருக்கிறதுக்கு எல்லாமே எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2 3 4 9. ஃபர்ஸ்ட் 3ஆல போடலாம். 1 3. அடுத்து 2ஆல போடலாம். 1 1 2 3. 2 3 6, 6 3 12, 12 3 36, 12 3 36, 3 × 2 × 2 × 3. இதை போட்டிங்கன்னா 36ன்னு வந்துருச்சு. அப்போ எல்சிஎம் என்னன்னு கிடைச்சிருக்கு? 36ன்னு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி கீழே இருக்கிறது HCF கண்டுபிடிக்கணும். HCF பார்க்கும்போது 3
5 7 13. இதில் ஏதாச்சும் வந்து பொதுவான ஒரு வாய்ப்பாடுனால அடிபடுமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே வராது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்தோடனே வந்து HCF = 1ன்னு போடலாம். HCF = 1. அப்போது 36/1ன்னு போடணும். இந்த 1ங்கிறது போட தேவையில்லை. அப்போ 36 தான் ஆன்சர். Find the LCM of given expressions. LCM தான் கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணுக்கு தனியா கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த இந்த நம்பர்ஸ்க்கு எழுத்துக்களுக்கு தனியா கண்டுபிடிச்சிருவோமா. இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு கண்டுபிடிக்கலாம். 16 - 12 8. ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிக்க போறோம். 4 நாங்க 16 -3 2. இதுக்கு போடும்போது மறுபடியும் 2ஆவது போட்டோம் அப்படின்னா 2 2 4 3 அப்படியே தான் இருக்கு, 1ன்னு மாறிடும். அப்போ வந்து என்னது 4 × 2 × 2 × -3 4 2 8 8 2 16 16 × 3 48. என்ன 48? -48. -48ங்கிறது எல்சிஎம். இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எண்களுக்கு கண்டுபிடிக்கணுமா. எண்கள் வந்து வரிசையாக எழுதலாமா. எண்கள் என்னென்ன இருக்கு, m² n², அடுத்து n². ஓகே, இதில் வந்து எது பெரிய நம்பரோ அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எம்மில் வந்து 3லேயுமே வந்து இல்லைனாலும் எது பெருசோ அதை எடுத்துக்கணும். அப்போது m², n-ல் n², அவ்வளோதான். அப்போ m² n² எங்கே இருக்குது, இதில் கண்டுபிடிச்சது m² n² கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 48 m² n²ன்னு வரணும். எங்கே ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் C. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தானே, இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்காதீங்க. Find the 12th term from the last term of the arithmetic progressions. Arithmetic progression சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையிலே கொடுத்துருக்காங்க. -2 -4 -6 up to 100 up to -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பில் இருந்து, இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கங்க, அண்டர்லைன் பண்ணிங்க. இறுதி உறுப்பில் இருந்து 12வது உறுப்பு என்னன்னு கேட்டாங்க. அப்போ தலைகளை மாற்றி எழுதிங்க. 100 -6 -4 -2 வந்துருச்சு. ஓகே, இதில் 12th term அதாவது nth term கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இது அப்படின்னா ஃபார்முலா அப்படின்னா n-1 × d. ஓகே, இப்போ வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் எத்தனாவது எண்ணுங்கிறது என்ன, எண்ணுங்கிறது 12. ஓகே, தெரிஞ்சிருச்சு. பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்ல, டிஏ கண்டுபிடிக்கணும்ல. டிஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து அதாவது 2வது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை கழிப்போமா. இப்போ இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்மை கழிங்க. -6 -4. அப்போது 6 + 4 என்ன வருது, -2ன்னு வருது. அதுவே இதுல இருந்து இதை கழிங்க. -4 -2. அப்போ வந்து -4 + 2ன்னு வரும். அப்போ வந்து இங்கே -2. அப்போ பொது வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா d = -2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. d = -2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை அதில் சப்ஜெக்ட் பண்ணால் போதும். இங்கே ஏங்கிறது என்ன, ஏங்கிறது முதல் உறுப்பு இங்கே என்னவா இருக்கு, அதான் இறுதி உறுப்புன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ -100 தான் ஏ. அப்போ பொதுவாக தனியாக எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறேன். ஏ வந்து -100ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். n வந்து 12. ஓகே, அதுவும் தெரிஞ்சிருச்சு. டி வந்து -2. ஓகே, இப்போ எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணால் ஆன்சர் வந்துருமா. ஏ -100, அதுக்கப்புறம் என்ன இருக்கு ப்ளஸ் n 12 - 1, டி வந்து -2. ஓகே, இப்போ என்ன இருக்கு, அதாவது இங்கே டிஏ கண்டுபிடிக்கும் போது ஒரு விஷயம் தப்பாக கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த உறுப்புல இருந்து தான் இந்த உறுப்பை கழிக்கணும். நான் இந்த உறுப்புல இருந்து இந்த உறுப்பை கழிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே அதாவது நம்ம பார்க்கும்போது வந்து அப்படியே கரெக்டாக போகிற மாதிரி தெரிஞ்சு. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா -4 -6ன்னு போடணும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், -+6. அப்போ என்ன வந்திருக்கும், 2ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா அடுத்து இதுலேருந்து இதை -2 -4. அப்போ -2 + 4. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், 2 வந்திருக்கும். அப்போ இங்கே வந்து +2 வந்திருக்கும். d = +2. அவ்வளோதான். இது மட்டும் மாற்றுங்க, மாற்றினா ஆன்சர் கரெக்டாக வரும். 100 11 × 2. அப்போ அது எங்கே வரும், -100 + 22. அப்போ 100ல் 22 போச்சு அப்படின்னா 78. என்ன 78, -78. ஆன்சர் என்ன, -78.
இது நல்லா பார்த்துங்க. டி கண்டுபிடிச்சதை மட்டும் நான் மாற்றி போட்டேன். அதை வந்து கரெக்டாக தலைகீழாக போட்டதுக்கப்புறம் இந்த உறுப்புல இருந்து இந்த உறுப்பு தான் கழிக்கிறோம். சரிங்களா? அதாவது 2வது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பு கழிச்சா அப்படின்னா தான் அது பொது வித்தியாசம் நமக்கு கிடைக்கும். பொது வித்தியாசம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து ஸ்கொயர், டைமண்ட், சர்க்கிள், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் வந்து டைமண்டா மாறும், அப்போ சர்க்கிள் என்னவா மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது நல்லா வேணா எழுதிக்கிறேன்னா எழுதிக்கங்க. சதுரத்தை வந்து ஒவ்வொரு மூலையும் வந்து 45 டிகிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னா அது வந்து வைரமா மாறும். அதுவே வட்டத்தை வந்து இப்போ வட்டமா ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து நல்லா வந்து இழுத்து சுத்தணும்னு வச்சுங்களேன், அந்த பொருள் சுத்த நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அது நீள்வட்டமா தெரியும், ஓவலா தெரியும். சரிங்களா? அப்போ சதுரம் தான் வைரமா மாறும் அப்படின்னா வட்டம் வந்து நீள்வட்டமா தான் மாறும். நீள்வட்டம் எங்க இருக்கு? ஓவல் இங்கதான் இருக்கு. ஆன்சர். இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்க கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர் ஆர் 5 டிஃபரெண்ட் ஹவுசஸ். 5 டிஃபரெண்ட் ஹவுசஸ் இருக்கு. A to E வரை இருக்கு. இன் a row A is to the right of the B and E is to the left of the C. Left of the C, right of A, and B is to the right of D. Which of the houses is in the middle? தமிழ்ல படிங்களே. A முதல் E முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளது. இதில் A என்பது B இன் வலப்புறத்திலும், E என்பது C இன் இடப்புறத்திலும் மற்றும் A இன் வலப்புறத்திலும் உள்ளன. மேலும் B என்பது D இன் வலப்புறத்திலும் உள்ளன எனில் மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். இப்போ இதுவரை A முதல் E வரை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. A முதல் E வரை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, A என்பது B இன் வலப்புறத்திலும், A என்பது B-யோட, B-னா இப்படி திரும்பி நின்னுங்க, B-யோட வலப்புறம். அப்போ A என்பது B இன் வலப்புறத்திலும், ஓகே கரெக்ட், வலப்புறத்திலும். E என்பது C இன் ரெண்டு கொடுத்துருக்காங்களா? E என்பது C இன் இடப்புறத்திலும், E என்பது C இன் இடப்புறத்திலும். C இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா E இந்த பக்கம் இருக்குமா? அப்போ C இன் இடப்புறத்திலும், இந்த பக்கம் போட்டாச்சு, இடப்புறத்திலும் மற்றும் A இன் வலப்புறத்திலும் உள்ளது. இது E வந்து என்ன சொல்லிட்டாங்க? C-யோட இடப்புறத்திலும் A-வோட வலப்புறத்திலும் உள்ளது. அப்போ இந்த இடத்த கொண்டு வந்து அப்படியே இங்க வைங்களே, C. E வந்து எப்படி இருக்கு? A-வோட வலப்புறத்துல இருக்கா? A-வின் வலப்புறத்திலும் உள்ளதுன்னு சொல்லி போட்டாங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க. A என்பது B-இன் வலப்புறத்திலும், A என்பது B-இன் வலப்புறத்திலும், கரெக்ட். அடுத்து E என்பது C-இன் இடப்புறத்திலும், C இங்கிட்டு இருக்கு, C இந்த பக்கம் இருக்குன்னா இடப்புறம் E, ஓகே கரெக்டா இருக்கு. மற்றும் A-இன் வலப்புறத்திலும், A-க்கு வலப்புறத்திலும் இருக்கு. அப்போ இதுவும் கரெக்ட். அது வரையும் முடிச்சாச்சு. மேலும் B என்பது D-இன் வலப்புறத்திலும் உள்ளது. D இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா D இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா B இந்த பக்கம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ D இந்த பக்கம் அப்படின்னா இதோட ரைட் சைட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா B இருக்கும். ஓகே, அப்போ இது வரையும் முடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நடுவில் உள்ள வீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற வீடு C, ரெண்டாவது இருக்கிற வீடு E, 3, 4, 5 அந்த பிளேசஸ் வந்து யாருக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ABDன்னு பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அடிச்சுட்டு நடுவில் பார்த்தா A தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? A. கொஞ்சம் இதுல மாத்தி போட்டீங்கனாலும் ஆன்சர் வராது. If the perimeter of different type of triangles have the same value among all types of triangles, which triangle possesses the greatest area? சமமான சுற்றளவுடைய எல்லா முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து முக்கோணங்கள் தெரியும். முக்கோணத்தோட சுற்றளவு வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் பரப்பளவு எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பாருங்களே, இப்போ வந்து இப்படி இருக்கு, இதுக்கும் சமபக்க முக்கோணத்துக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியா கவர் பண்ற விஷயம். அப்போ வந்து இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ எதுல வந்து அதிகமான பரப்பளவு கவர் ஆகும் அப்படின்னா சமபக்க முக்கோணம், அதாவது ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கல் தான் வந்து அதிகமான பரப்பளவை கொண்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஆன்சர்.
இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா? அப்போ அந்த கொஸ்டின் பார்த்துருந்தாலும் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா? இதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க, அந்த எக்ஸாமில் கேட்டதையே அப்படியே திருப்பி இங்கே வச்சிருக்காங்க. அப்போ இதை படிக்கணும் கூட தேவையில்லை, பார்த்தோன்னே நமக்கு 24 ஞாபகம் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். சரிங்களா? இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுவோம் அப்படின்னா 900 மாணவர்கள் 600 மாணவிகள், அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. தேர்ச்சி பெறாதவர்களோட சதவீதம் தான் கேட்டிருந்தாங்க. அதை அன்னைக்கு கண்டுபிடிக்கும் போதே நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா, மனப்பாடமாக கூட இருக்கு 1500ல 360 எவ்வளவு சதவீதம் பார்த்தா முடிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க ஒரு 10 இருக்கும், அந்த 10 வந்து அடிச்சோம் அப்படின்னா 1500ல 360 எத்தனை சதவீதம் பார்த்தோம்? கரெக்ட் தான். ஓகே, இங்கே பாருங்க, இப்போ வந்து இது அடிச்சிடலாம். இந்த 360 அப்படியே வச்சுக்கிட்டோம். அன்னைக்கு ஒரு 5 ஈர் 5 30, மீதி இருக்கிறது வந்து 60 இருக்கும், 4 5 60, அப்போ 24%. ஈஸியாக அன்னைக்கு போட்டுருவோம். இது மறுபடியும் கூட முன்னாடி இருக்கிற வீடியோ ஒரு டைம் பார்த்துக்கணும். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் RS 3200 at 2.5% per annum for 2 years compounded annually. 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் வரும்னு பாருங்க. கூட்டு வட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 2.5% கொடுத்துட்டோம். அப்போ டிவைடட் பை என்ன பண்ணுவோம்? 2.5 டிவைடட் பை 100ன்னு போடுவோம். இதை வந்து முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னா, மேலே வந்து 25 மாறினா கீழேயும் மேலேயும் வந்து ஒரு நம்பரை வந்து இது பண்ணுவோமா? அப்போ 25ன்னு மாறும், கீழே வந்து என்னன்னு மாறும்? 1000ன்னு மாறும். இது அடிங்க, அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஒரு 25 25, 4 25 100, அப்போ 40. அப்போ 40 41, 40 41 எத்தனை வருஷம்? 2 வருஷம். 16 2 0. ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன வந்திருக்கு? 41 × 41, 41 பெருக்கணும் அப்படின்னா 1 4 4 16 1 8 6. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து இதில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 1681ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ அசல் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அசல் வந்து 3200 கொடுத்துருக்காங்க. இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 3200 கிடைக்கும்? 2 மல்டிப்ளை பண்ணால் 3200 கிடைச்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் 2ஆல் தானே பெருக்கணும். அப்போ 2ஆல் பெருக்குங்க. 1 2 8 2 16, மீதி 1, 6 2 12 13, மீதி 1, 1 2 2 1 3. அப்போது 3362ங்கிறது மொத்த தொகை. அதில் அசல் வந்து 3200. இதை வந்து கழிச்சோம் அப்படின்னா 2 6 1 0, அப்போ வந்து 162. அப்போ 162 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்களா? சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எடுத்துங்க, அதை டிவைட் பை 100 போடுங்க. டிவைட் பை 100 போட்டதுக்கப்புறம் அந்த புள்ளியை தூக்கணும் அப்படின்னா ஒரு 0 கீழே சேர்த்துக்கிட்டோம், மேலே புள்ளி போயிடும். அடித்தோம் அப்படின்னா 1 40ன்னு வரும். இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 40ங்கிறத கீழே போடுவோம், அதோட இதை ப்ளஸ் பண்ணி 41ங்கிறத அடுத்து போடுவோம். எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் இது, செகண்ட் வருஷம் இதுன்னு போடுவோம். அப்போ போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே பெருக்குவோம். பெருக்கிறதுக்கு அப்புறம் இதோட எதை கூட்டினா நமக்கு வந்து அசல் கிடைக்குதோ அதோட இதையும் கூட்டுவோம், பெருக்குவோம். அப்போ பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர்ல இருந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா தனி அந்த கூட்டு வட்டி மட்டும் தனியாக கிடைச்சிருக்கு. அவ்வளோதான், சிம்பிளா இருக்கிற ஆன்சர் தான் அதுதான். Chalk contains calcium, carbon and oxygen in the ratio 10:3:12. Find the percentage of carbon in chalk. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சுண்ணக்கட்டியில் கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன்ங்கிறது 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதம் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 3% ஃபர்ஸ்ட் கூட்டுங்க. 10 + 3 + 12 எவ்வளோ இருக்கு? 25. 25ல எதை மட்டும் கேட்டிருக்காங்க? கார்பன் மட்டும் கேட்டிருக்காங்க. இதான் கார்பனு. இது வந்து என்னது? கால்சியம். எல்லாமே ஒரே இதில் தான் வரும். கார்பன், கால்சியம், அதுக்கப்புறம் ஆக்சிஜன். கார்பன் மட்டும் கேட்டிருக்காங்களா? 25ல் 3 எத்தனை சதவீதம்னு பார்த்தா வேலை முடிஞ்சு. ஒரு 25 25 4 25 100, அப்போ முன்னாங்க 12%. அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? அடுத்து இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the compound interest
ஃபார் பிரின்சிபல் RS 5000 R 4%, N 1.5 ஆண்டுகள். அதாவது இதை வச்சு வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அசல் 5000, ஆண்டு சதவீதம் வந்து 4%, அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். P என்ன அப்படின்னா 5000, R 4%, R 4% ஓகே, N 1.5 ஆண்டுகள் ஓகே. ஆனா எத்தனை இதுக்கு தான் கண்டுபிடிக்க போறோம்? ஹாஃப் இயர் ஒன்லி தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 3 ஹாஃப் இயர்லி வருமா? அரை இன்ட்டு அரைன்னு வருமா? ஓகே. இதை வந்து ஒரு வருஷத்துக்கு, அப்போ அரை வருஷத்துக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2% போடுவோமா? ஓகே. இப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் டக்குன்னு போடுற மாதிரி சொல்ற பாருங்க. 5000 அசல் எத்தனை? 2%. எத்தனை வருஷத்துக்கு போடணும்? எத்தனை டைம் போடணும்? 3 டைம் போடணுமா? 102/100 இன்ட்டு 102/100 இன்ட்டு 102/100. இதில் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த பாயிண்ட் மாறாமல் ஆன்சர் வரும். அதில் போடும்போது பாயிண்ட் மாறும், இதில் போட்டிங்கன்னா பாயிண்ட் கூட மாறாது. இது அடிச்சிடலாம், இது அடிச்சிடலாம். இங்கே ஒரு 5 இருக்குது, ஒரு 5 5 10, இங்கே 51. ஓகே, அடிச்சாச்சுங்களா? இப்போது இது எல்லாத்தையும் பெருக்குங்க. பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்னு பார்க்கலாமா? 102 இன்ட்டு 102, 2 2 4, இங்கே 0 தான் வரும், இங்கே 2 வரும், இங்கே 0 0 0, இங்கே வந்து 2 0 1, 4 0 4 0 1. இதோட 5 பெருக்குவோமா? 5 பெருக்கணும் அப்படின்னா 4 5 20, இங்கே 2 வந்துடும், 4 5 20, இங்கே 0 2 வந்துடும், 1 5 5. ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு? அதாவது சரி 51 பெருக்கணுமா? 5 மட்டும் பிரிக்க வச்சிருக்கேன். அதான் கொஞ்சம் கால்குலேஷன் போடும்போது கொஞ்சம் கான்ஃபியூஸாக இருக்கணும். 10404 51 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 10401. அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன இருந்துச்சோ அதை அடிச்சிட்டனா? ஓகே, 4 5 20 2, 4 5 20 0 2, 1 5 5. ஓகே, இங்கே என்ன வருது? 4 0 6 0 3 5. ஓகே, எத்தனை இங்கே வந்து என்ன இருக்குது? மீதி என்ன இருக்குது? இப்போ வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. 53, அதாவது 5,30,604 கிடச்சிருக்கு. டிவைடட் பை 100 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அதாவது 5306.4 இருக்கு. அசல் எவ்வளோ இருக்கு? 5000 இருக்கு. அப்போ இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா, அசலை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.4, இங்கே வந்து 6, இது 0 வந்துடும். அப்போ இது போட தேவையில்லை. 306.04, 306.04 எக்ஸாக்டா ஆன்சர் வருதா? இதுவும் அதே தான். அரையாண்டுக்கு 2% கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை டைம்? 3 டைம் போட போறோம். அங்க வந்து இப்படி போடுவோம், இங்க இப்படி போட்டிருக்கோம். அவ்வளோ டிஃபரன்ஸ். 10,950. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் RS 10,950, அதாவது 10,950 ஃபார் 42 days at 10% per annum is 10,950க்கு 10% வட்டி விதத்தில் 42 நாட்களுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்களா? இது வந்து அப்படியே டைரக்டா போடலாம். 10,950 எவ்வளவு டேஸு? 42 டேஸு, 10%. ஓகே, டிவைட் பை 100 இன்ட்டு 325 365 போடுங்க. ஏன்னா எத்தனை நாட்கள் தானே கொடுத்துருக்காங்க, நாட்களோட வரும்போது அப்போ இதை போடுவோம். இந்த 0 அடிச்சிருங்க, இந்த 0 அடிச்சிருங்க. அடிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 5ஆல் அடிச்சு பார்க்கலாமா? 2 5 10, 1 5 5, 9 5 45. இதை அடித்தோம் அப்படின்னா 6 7 5 35, மீதி 5 3. ஓகே, இப்போ 73 19, இங்கே 219 இருக்கா? இப்போ இதை பார்த்தோன்னே வந்து இந்த 3 9 கண்டிப்பாக அடிபடுன்னு தோணுதா? அப்போ எத்தனை டைம் வரும்? 3 டைம் போடுங்க. 73 × 3ன்னு போடுங்க. 3 9 7 3 21, 219. அப்போ 3 டைம் 42 × 3, 2 6 4 3 12, 126 இருக்கான்னு பாருங்க. அவ்வளோதான். எல்லாமே ஈஸி தான். நம்ம கால்குலேஷன் எவ்வளோ வேகமாக போடுறோங்கிறது தான் முக்கியம். இங்க பாருங்க, 6 பெண்கள், அதாவது 6 women or 8 men. இதை நல்லா நோட் பண்ணிங்க. அல்லது மற்றும் சொன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவும் நான் சொல்லிடுறேன். உமன் ஆர் 6 women or 8 men can construct a room in 86 days. 86 days. Then the number of days taken for 7 women and 5 men to do the same type of room is. அதே இது வேலையை வந்து
இன்னொருத்தவங்க எப்படி முடிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, 6 அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 7 ஆண்கள் 5 பெண்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பன்னு கேட்டிருக்காங்க. இங்க அல்லதுன்னு கொடுத்து மற்றும் கொடுத்து ஒரு கம்பேரிசன் கேட்டிருந்தாலே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா XY. இந்த XYங்கிறது தான் 85 டேஸ், XYங்கிறது 86 டேஸ். ஓகேங்களா? இங்கே கீழே என்ன வரணும் அப்படின்னா மற்றும் ப்ளஸ் மற்றும் அல்லது இங்கே அல்லது. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சப்ஜெக்ட் பண்ணலாம் 86ங்கிறத மேலே போட்டுக்கலாம். மற்றும் என்னென்ன மற்றும் கொடுத்துருக்காங்க, 7 மற்றும் 5ன்னு கொடுத்துருக்காங்களா, 7 + 5. கீழே அல்லது என்ன கொடுத்துருக்காங்க, 6 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கும் வந்து மீசியம் எடுக்கணும். மீசியம் எடுத்தோம் அப்படின்னா 6 8க்கு மீசியம் எடுத்தோம் அப்படின்னா 2 போட்டோம், 2 6 4 2 8 முன்னாங்க 12 12 2 24. 12 2 24. அப்போ 86 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து மாற்றும் போது 24ன்னு வருது. இதோட எதை பெருக்குனா 24, 4024. அப்போ அந்த 4 பெருக்கும், இதோட 3 பெருக்கும், இதோட 3 பெருக்கும், 3 பெருக்குனா 24, அது 3 பெருக்கும். அப்போ வந்து 7 4 28. ஓகே, இங்கே என்ன இருக்குது, I3 5 + 15. ஓகே, அப்போ வந்து 2 கூட்டினா 28, 15 கூட்டினா 8 5 13, மேலே 1 4 43ன்னு வருது. அப்போது 86 / 43 24. இது அப்படியே மாற்றி கொண்டு போனால் தலைகளாக வருமா, 86 × 24 / 43. 43 × 2 86. 2 × 24 2 × 24 48. 48 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள், 48 டேஸ். அவ்வளோதான், நீட்டாக போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலாவனால நோட் பண்ணிக்கங்க. XY / மற்றும் ப்ளஸ் பை அல்லது ப்ளஸ் மற்றும் ப்ளஸ் பை அல்லது, இதை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து the LCM of two co-prime number is 5005 and if one of the number is 65 then the other number is. இப்போ வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு புக்கில் இருக்கிற கொஸ்டின், அதனால இது திருப்பி வந்துட்டே தான் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா X × Y HCF × LCMங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. இதில் இன்னொரு கான்செப்டே தேவைப்படும். இப்போ ஒரு மதிப்பு என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இரு சார்பக எண்களின் மீப்போமா மதிப்பு, இரு சார்பக எண்களின் மீப்போமா, அதாவது LCM மதிப்பு என்ன அப்படின்னா 5005ன்னு கொடுத்தாங்க. அவ்விரு சார்பக எண்களின் ஒரு எண்ணின் மதிப்பு வந்து 65 கொடுத்தாங்க. இதில் X = 65ன்னு கண்டுபிடிச்சா இருக்கு ஆல்ரெடி. ஒய்யை மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இரு சார்பக எண்களின் HCF அப்படின்னா என்னன்னு கொடுக்கவே இல்லை. இரு சார்பக எண்கள் அப்படின்னா வந்து கோப்ரைம் நம்பர் எப்பயுமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். அதாவது இரு சார்பக எண்களின் HCF எப்பயுமே என்னன்னு இருக்கும், 1 இருக்கும். அது இல்லைனாலும் 1ன்னு போட்டுக்கணும். LCM என்னன்னு சொல்லிட்டாங்க, 505ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டையும் அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அடிச்சு பாருங்களே. இப்போ வந்து ஓரஞ்சு 5 மீதி 1 இருக்கும், 3 5 5. இது அடிச்சிங்க அப்படின்னா 1 0 0 1ன்னு வரும். இப்போ இந்த 13 இந்த இதெல்லாம் அடிச்சிங்க அப்படின்னா 77ங்கிறது தான் ஆன்சர் இருக்கும். பெருக்கி பார்த்துடலாமா, அதாவது இது பண்ணி பார்த்துடலாமா. இப்போது 77 13 7 3 21 7 3 21 21 2 23 7 7 1 10 10. ஆன்சர் வந்துச்சுங்களா? அப்போ வந்து என்னதான் ஆன்சராக இருக்கும், 77 தான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அடித்தாலும் வரும். எப்படின்னா 100 ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அடிப்பீங்க. அடிச்சிங்க அப்படின்னா 7 3 7 13 91ன்னு வரும். 93க்கு மீதி இருக்கிறது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 91ன்னு இருக்கும். அதே 7 13 91 வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். அடிச்சு போட்டிங்கனாலும் இங்கேயும் 77 தான் வரும். கால்குலேஷன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஈஸியாக மாறிடும். Find the HCF of 2x² y² z 4x² y² z². 8x y² z. இப்போ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்லலாம். நம்பருக்கு ஃபஸ்ட்டு தனியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 4 8 இதுக்கெல்லாம் HCF தான் கேட்டிருக்காங்க. HCFனா எல்லாமே ஒரே நம்பரோட அடி பண்ணால் 1 2 4 இதுக்கு மேலே அடிப்படாது. ஏன்னா இங்கே 1ன்னு மாறிடுச்சு. அப்போ HCF என்ன அப்படின்னா எண்களுக்கான HCF வந்து 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதை மட்டும் கண்டுபிடிக்கணுமா, x² y² z x² y² z², x y
ஸ்கொயர்டு இசட். இப்போ இதில் இருக்கிறதுலே வந்து எக்ஸில் எது சின்ன நம்பராக இருக்குது, இதுதான் சின்ன நம்பராக இருக்குது. ஒய் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர், இதில் எல்லாமே ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இதில் இசட் ஸ்கொயர் இசட் இருக்குது. அப்போ இசட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 2x ஒய் ஸ்கொயர்டு இசட்னு இருக்குது. எங்கே இருக்கும் பாருங்கள், 2 ஒய் ஸ்கொயர்டு இசட். இதுதான் ஆன்சர். அடுத்து, the volume of solid right circular cone is 11088 centimeter cube. If its height is 24 centimeter, then find the radius of the cone. கேட்டிருக்காங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் கனளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/3 πr ஸ்கொயர் ஹெச்சா. இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட உயரம் மட்டும் கண்டுபிடிக்கணும். உயரம் கொடுத்துட்டாங்க. உயரம் வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆரம் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து எப்படி வந்து கூம்பு வந்து ஃபார்முலா வருதுன்னு பாருங்க. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு உருளையில உருளையோட கனளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா πr ஸ்கொயர் ஹெச். ஓகே, πr ஸ்கொயர் ஹெச்னு தெரியும். இதுல எத்தனை கூம்பு இருக்குன்னு பாருங்க. இந்த உருளையை கட் பண்ணோம் அப்படின்னா 3 கூம்பு இருக்கும். அதனால தான் 1/3 πr ஸ்கொயர் ஹெச்னு போடுறோம். சரிங்களா? ஒரு உருளையை 3 கூம்பா பிரிக்க முடியும். இங்க ஒரு கூம்பு, இது ஒரு கூம்பு, இது ஒரு கூம்பு, இது ஒரு கூம்பு. அப்போ வந்து 1/3 πr ஸ்கொயர் ஹெச். ஓகே, என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1/3 πr ஸ்கொயர் ஹெச் 11,088. இதில் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1/3 22/7. ஆர் ஸ்கொயருங்கிறது வந்து என்ன? ஆர் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹச் எவ்வளோ இருக்குது? 24 இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் அடிக்கணும். டக்குன்னு அடிங்க. இப்போ வந்து ஒரு 11 ஈர் 11 22. இங்கே வந்து ஒரு 11, இந்த 0 போட்டுக்கலாம். இங்கே ஒரு 0 வரும், ஏன்னா 8 வந்து 11 அடிக்க முடியாது. 11 8 88. ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையாலையும் மறுபடியும் அடிப்போம். 5 0 4 2ஆல் அடிச்சாச்சு. அப்புறம் மீதி என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது, இங்கே 24 இருக்குது. 8ஆல் அடிச்சாச்சு. ஓகே, அடுத்து மீதி என்ன இருக்குது? 8 தான் இருக்குது. 8 5 8 40 6 8 48. 1 8 8 6 8 48. 6 8 48ன்னு வந்துருச்சா? மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். 3 8 24. அப்போ 63. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 63 × 7 வருது. 63 × 7 வருது. இப்போ வந்து இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 7 அதாவது 9 63 பிரிக்கலாமா? இங்கே ஒரு 7 இருக்கா? இந்த 9 என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 × 3 பிரிக்கலாமா? ஓகே, இப்போ வந்து இந்த ஆர் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு சிறுசாக கொண்டு போய் சொல்லி தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஆரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே ஒரு 2 3க்கு பதிலாக ஒரு 3 மட்டும் வெளியே இருப்போமா? 2 3க்கு பதிலாக ஒரு 3 வெளியே இருக்காச்சா? இங்கே 2 7க்கு பதிலாக ஒரு 7 மட்டும் வெளியே இருப்போமா? ஒரு 7 வெளியே இருக்கோம் அப்படின்னா R = 21. அப்போ 21ங்கிறது எது ஆன்சர் இருக்குது? இங்கே ஆன்சர் இருக்குது. சரிங்களா? இப்போ இதோட வந்து 18வது வீடியோ முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் போடும்போது என்ன பண்ணுவீங்க? ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின் நமக்கு வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம். ரீசனிங்கில் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். மீது 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகும். அப்போது ஒரு 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 23 கொஸ்டின்ஸ்க்கு ரெடி ஆயிடும். மீதி இருக்கிற 2 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓன் எஃபெக்ட், பிளட் ரிலேஷனோ இல்லை வந்து நியூமரிக் ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ரீசனிங் டாபிக்ஸில் கேட்கலாம். ஏன்னா ரீசனிங் டாபிக்ஸில் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வைக்கல. நான் வச்ச ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். இல்லாத ரீசனிங்க்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.